என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய வீட்டில் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த 3 தெய்வங்களும் மிக பெரிய சக்தியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் உன்னுடைய இல்லத்திலிருந்து உனக்கான அத்தனை உண்மைகளையும் சொல்லித்தர காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சக்தி உன்னுடைய இல்லத்தில் மிக பெரிய விஷயமாக இருப்பதை நீ உணராமல் இருப்பதனால்தான் இன்று உனக்கு இதனை எல்லாம் என்னவென்று சொல்லிவிட வேண்டி நான் வந்திருக்கின்றேன். இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல நான் நினைத்து விட்டேன். உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கும் நேரம் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பதனால்தான் இதையெல்லாம் உனக்கு நடத்த வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வந்திருக்கின்றேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதும் எதற்கும் நீ வருத்தப்படாமல் இந்த வராகி சொல்லக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். உன் தாயானவள் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சர்வ நிச்சயமாக உனக்கான பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகின்றேன். இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு அற்புதங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும். உன் தாயானவள் நான் மட்டுமல்ல, என்னையும் தாண்டி ஒரு 3 தெய்வங்கள் உன் இல்லத்தில் மிக பெரிய சக்தியாக நிற்கிறது என்றால் அதனை நீ உணராமல் விட்டுவிட முடியுமா? அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட முடியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கிறது. அதனை நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால்தான் உன்னை தேடி வருகின்ற பல மாற்றங்கள் இத்தனை காலமும் உனக்குள் இருந்து உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இந்த நம்பிக்கை கொடுக்கிறதா கெடுக்கிறதா என்பதனை நீதான் சொல்ல வேண்டும். உன் தாயானவள் உன் முன்னிலையில் நிற்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடக்கின்ற அதிசயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். என் குழந்தையே, உன் வீட்டில் இருக்கின்ற இந்த தெய்வங்கள் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ பேரானந்தப்படுவாய். உன் வீட்டில் இருக்கின்ற இந்த தெய்வங்களை யாரென்று நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய். இந்த நிலையை விட்டு நீ வேறெங்கும் செல்ல மாட்டாய். இந்த சூழ்நிலைகளை தெரிந்து புரிந்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய். யாருக்கும் நடந்திடாத அதிசயம் என்று உன்னுடைய மனது நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ளும். யார் வாழ்க்கையிலும் நடக்காத விஷயமாக நிச்சயமாக இவை எல்லாமுமே உனக்குள் தோன்றத்தான் தொடங்கும் என்பதனை மறந்து விடாதே. உன் தாயானவள் உனக்கு நடத்திவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு இதையெல்லாம் கொடுத்து விட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நான் வந்து விட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இனி எதையும் எண்ணி என் குழந்தை நீ வருந்தாதே. எந்த நிலையையும் எண்ணி என் குழந்தை நீ வேதனைப்படாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். தாயானவளினுடைய அன்பினை உன்னால் உணர முடிகிறது என்றால் அது போதுமே. இனி யாரை பற்றியும் என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பொழுதுமே உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வேதனை நம் வாழ்க்கையில் நமக்கு மட்டும் ஏன் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லை, நமக்கு மட்டும் ஏன் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கவில்லை என்பதுதானே. இவையெல்லாம் நடக்கும். இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கிடைக்கும். எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைத்து விடாமல் தாயானவள் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. நான் இருந்து நடத்தி தருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் என்றும்
என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். நான் இருந்து இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? அதன் பிறகு எனக்கு யாரும் இல்லை, என்னை வழிநடத்த யாரும் வரவில்லை என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. உன்னை தேடி வருகின்ற உன் அம்மா உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். நாம் எதிர்பாராத பல விஷயங்களுக்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி நான் வரும் பொழுது இனி உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் எந்த நேரமும் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கட்டும். ஒவ்வொரு நொடியிலுமே இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது என் பிள்ளை எதற்கும் நீ வேதனைப்பட்டு நிற்காதே. வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக உன்னை தயார்படுத்திக்கொள். இன்று இந்த நேரம் நான் இதனை உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? இந்த செவ்வாய்க்கிழமையில் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த தெய்வங்களை நீ புரிந்து கொண்டால்தான் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று உனக்கு புரிய வரும். நான் நடத்துவதை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய். தாயானவள் சொன்ன வார்த்தைகளில் உன் இல்லத்தில் உண்மையில் அப்படி என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இனி நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னை தேடி வந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென ஏற்படுத்தி இருக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இனி எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உன்னை எந்த அளவிற்கு பெருமகிழ்ச்சி படுத்தியது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நீ கேட்டதை விட சிறப்பான தருணங்களை உருவாக்கி கொடுக்க போகின்றது. அதில் ஒன்றுதான் இந்த நேரம் நான் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள். உன் முன்னால் நின்று நான் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள். என் பிள்ளையே, எதையுமே தொலைத்து விட்டோம் அல்லது இழந்து விட்டோம் என்று சொல்லி புலம்புவதை விட இந்த வாழ்க்கையில் நமக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று ஒரு முறை நீ நினைத்து பார். ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் இவையெல்லாம் நம் கண்களில் படுகிறது என்று ஒரு முறை நீ யோசித்து பார். நிச்சயமாக இனி ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் எந்த அளவில் உன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்வாய். எந்த நிலையும் மாறும். அதுபோலத்தான் இப்பொழுது இருக்கின்ற உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றிவிட நான் சொன்ன இந்த 3 தெய்வங்களும் உன்னுடைய இல்லத்தில் மிக பெரிய சக்தியாக நிற்க தொடங்கிவிட்டார்கள். உன்னுடைய இல்லத்திலிருந்து உனக்கான ஆசிகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொடுக்க தயாராகி விட்டார்கள். இனி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த கட்டத்திலும் தெய்வம் இருக்கும் ஓர் இல்லத்தில் துன்பங்கள் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்காது.
தெய்வம் இருக்கின்ற ஓர் இல்லத்தில் நிச்சயமாக கஷ்டம் என்ற ஒன்று இருக்காது. கண்ணீர் துளிகளுக்கு இங்கு வேலை இருக்காது. அதுபோல உன் வாழ்க்கையில் ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 தெய்வங்கள் மிக பெரும் சக்தியாக நிற்கும் பொழுது நீ விட்டுவிடலாமா? இனியும் கஷ்டம், கவலை, கண்ணீர் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கலாமா? உன்னை தேடி நான் வரும் பொழுது இவையெல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். உன்னை தேடி வரும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்பது நிச்சயமாக உனக்கு சரியான புரிதலை கொடுத்து விடும். எதற்கும் நீ வருந்த வேண்டாம். என் பிள்ளையே, ஏதோ தவறு செய்து விட்டோமோ என்பது போன்ற உணர்வுகள் சில நேரம் உனக்குள் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் இனிமேல் எப்பொழுது நீ செய்தது தவறாக இருக்குமோ என்ற எண்ணம் வந்து விட்டதோ அப்பொழுதே உனக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது என்பதனை புரிந்து கொள். தெய்வம் எப்பொழுதுமே தவறை செய்த பிறகு அந்த குழந்தைகள் அதை உணர்ந்து விட்டால், அதாவது உண்மையாக மனதார அதனை உணர்ந்து விட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுப்பார்கள். தெய்வத்தின் முன்னால் நாடகமிட்டால் அதை தெய்வத்தினால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கின்றேன். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கின்றேன். உன் இல்லத்தில் இருக்கின்ற மிக பெரும் சக்தியான இந்த 3 தெய்வங்கள், முதலாவது விநாயக பெருமான், யானை முகத்தோன் உன் இல்லத்தின் மிக பெரும் சக்தியாக நின்று கொண்டிருக்கின்றார். இரண்டாவது பிரத்யங்கரா தேவி, சிங்க முகத்தை கொண்டவள் உன் வீட்டில் ஆக்ரோஷமாக எதிரிகளை வீழ்த்த எப்பொழுதும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக அந்த கருப்பண்ண சாமி உனக்கு துணையாக நிற்கின்றார். இந்த 3ம் மாபெரும் சக்தியாக நிற்கும் பொழுது காட்டு பன்றியின் ரூபமான இந்த வராகி உன் இல்லத்தில் எப்பொழுதும் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த கந்தனும் உனக்கு உறுதுணையாக நிற்கின்றார் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நடத்த வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தெய்வம் உறுதுணையாக இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ வருந்த வேண்டாம். எந்த நிலைக்கும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம். உன்னை தேடி வருவது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தெய்வங்கள் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உறுதியாக எடுத்து தருவார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுப்பார்கள். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய். அதிலிருந்து மீண்டு வந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. யார் உனக்கு என்ன கஷ்டங்களை எல்லாம் தந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய உதவி நிச்சயமாக இனி தேவைப்படத்தான் போகின்றது. உன்னுடைய உதவி இல்லாமல் எதையுமே அசைக்க முடியாது என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு வரத்தான் போகின்றது. அன்று வருந்துவார்கள். எதற்காக நாம் இவர்களை பகைத்தோம், எதற்காக நாம் இவர்களுக்கு இத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்தோம் என்று சொல்லி அன்று நிச்சயமாக இவர்கள் வேதனைப்படுவார்கள். என் குழந்தையே, நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் நீ எப்பொழுதும் நல்லபடியாக கட்டுப்பட்டு நல்ல பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் இனி உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இனி உனக்கு எப்பொழுதும் நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதற்கும் கலங்காமல் இரு. எந்த விஷயத்திற்கும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இரு. உனக்கு என்றும் நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.